வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. தேடு கிடைக்காது பாகம் 6. சூரஜ் குடியிருந்த குவார்ட்டர்ஸ் பேகம்பேட் விமான நிலையத்துக்கு போகும் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் இருந்தது. ஒரே மாதிரியான வடிவமைப்பில் கட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்ட குவார்ட்டர்ஸ் தனித்தனியான காம்பவுண்டு சுவர்களோடு தள்ளி தள்ளி தெரிந்தது. எதிர் குவார்ட்டர்ஸில் இருந்த சாமண்ணாவிடம் சாவியை வாங்கி சூரஜின் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள் ஷோபிகா. பெரிய குவார்ட்டர்ஸ், ஒரு ஹால், 2 படுக்கையறைகள், கிச்சன், டைனிங் ரூம் என்று அறைகள் விசாலமாயிருந்தன. சாமண்ணாவும் அவருடைய மனைவியும் சூரஜை வாய்க்கு வாய் புகழ்ந்தார்கள். அந்த தம்பி மற்றவங்க பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படாது. தன்கிட்ட இருக்கிறத வேணும்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட தம்பி மேலே எவ்வளவு பெரிய திருட்டு பழி! அந்த கடவுளுக்கே இது பொறுக்காது. ஷோபிகா சாமண்ணாவிடம் கேட்டாள். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. அந்த சதிக்கு சூரஜ் பலியாகி இருக்கார். கடந்த 1 வார காலத்தில் சூரஜை பார்த்து பேச இந்த வீட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இங்கே சூரஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே அந்நியர் நுழைஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. இங்கே பெரிய வக்கீல் யாரு? சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இன்னைக்கு ரொம்பவும் பிரபலமான லாயர். பேரு வெங்கடேஷ், நிஜாம் நகரில் இருக்கான். கரெக்ட் அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பார்க்கிறேன். நீங்கள் குளித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. சாயந்தரமாக லாயரை பார்க்க போகலாம். இந்த நேரத்துக்கு போனால் லாயர் வீட்டில் இருக்க மாட்டார். கோர்ட்டிலிருந்து திரும்பவே சாயந்தரம் 6 மணி ஆகிடும். சூரஜை அந்த ஸ்டேஷனில் விட்டு வைக்கக்கூடாது. உண்மையை ஒத்துக்க சொல்லி அடிச்சே அவரை கொன்னுடுவாங்க. லாயர் வெங்கடேஷ் மூலமாக அவரை எப்படியாவது ஜாமீனில் எடுத்தே ஆகணும். அந்த சாமர்த்தியம் வெங்கடேஷ்க்கு உண்டு.